இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் 23ஆம் நாள். இயேசுவின் திருஇருதயம் பொறுமைக்கு மாதிரிகை. இயேசுவின் திருஇருதயத்துக்கு பிரியப்படும்படியாய் இன்று பொறுமை என்கிற புண்ணியத்தை விசேஷவிதமாய் கடைபிடிப்போமாக. இந்த புண்ணியமானது எவ்வளவு சம்பாவனைக்குரியதென்றும் நம்முடைய சுபாவத்துக்கு எவ்வளவு வருத்தமானதென்றும் அறிந்த இயேசு கிறிஸ்துநாதர் தமது வாழ்நாளில் தம்முடைய வார்த்தைகளினாலும் மாதிரிகைகளினாலும் அதை கடைபிடித்து நமக்கு தைரியம் அறிவிக்க தம்மாலான முயற்சி செய்தார். தமது பாரமான சிலுவையை பொறுமையோடு சுமந்து அதன் மேல் நமக்காக மரித்து நமது பேரில் வைத்த அன்பை காண்பித்தார். திரு இருதயத்துக்கு புகழ்ச்சியாக சில வெளியரங்கமான பக்தி முயற்சிகளை அனுசரிப்பதினாலே அத்திரு இருதயத்தின் மேல் நாம் வெகு பற்றுதல் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று நினைக்கிறது பெரிய தவறு. ஜபம், ஞான வாசகம் முதலிய வெளி அனுசாரங்கள் எல்லாம் தன்னிலே உத்தமமானவை என்றாலும் திரு இருதயத்தின் மெய்யான பக்தி இவைகளாக மாட்டாது. நாம் மெய்யாகவே ஆண்டவருடைய சீடர்களும் அன்பர்களுமாக வேண்டுமானால் அவருடைய பரித்தியாகமும் பொறுமையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்பு பற்றுதலோடு தேவ சித்தத்துக்கு அமைந்து நமக்கு வரும் துன்பங்களையும் சிலுவைகளையும் நித்திய சம்பாவனையை எண்ணி திவ்ய இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்ள செய்கிறதே பொறுமை என்கிற புண்ணியம். அது சுபாவமாய் நமது இருதயத்தில் வளரும் தன்மை உள்ளதல்ல. அதற்கு விரோதமாய் நமது சுபாவத்துக்கு இந்த புண்ணியம் முற்றும் பிரியமில்லாதது, ஆனால் வெகு சம்பாவனையை விளைவிக்கக்கூடியது. இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க தாழ்ச்சி, பிறர் அன்பு, சுய ஒருத்தல் அவசியம். திவ்ய இயேசு சகலருக்கும் சில லேசான சிலுவைகளை அனுப்புகிறார். இந்த சிலுவைகள் ஏதென்றால் நமக்கு வரும் துன்பங்கள், சோதனைகள், வியாதிகள், சாவு முதலியவை. இச்சிலுவைகளை இயேசுவின் அன்புக்காக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளோடு ஒன்றித்து ஒப்பு கொடுப்போமே ஆகில் பொறுமையை அனுசரிக்கிறோம். நமது சிலுவைகளையும் துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும்படி தைரியம் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் திவ்ய மாதிரிகையைப் போல் சக்தி உள்ளது மற்றேதும் இல்லை. நமது பலவீனத்தை ஏற்கனவே அறிந்த திவ்ய இரட்சகர் பாடுகளின் பாதையில் முன்னடைந்து நமக்கு வழி காண்பித்தார். தமது வெளியரங்க வாழ்வில் பரிசேயர்களுடைய பகையால் இடைவிடாத துன்பம் அனுபவித்தார். அவர்களுடைய நிந்தை, அவதூறுகளை மாறாத பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த அன்போடு அவர்களோடு புழங்கினார். 3 வருட காலமாய் திவ்ய இயேசுவின் போதகங்களை கேட்டிருந்தும் இன்னும் தங்கள் அறியாமையால் மனித புகழ்ச்சியை தேடுவதில் கருத்தாயிருந்த தமது அப்போஸ்தலர்களோடு ஆண்டவர் எவ்வளவோ பொறுமையாய் இருக்க வேண்டி இருந்தது. என்றாலும் அவர்களுடைய குற்றங்குறைகளையும் பாராமல் அவர்களோடு மிகுந்த அன்போடு எப்போதும் பேசுகிறார். தமது திருப்பாடுகளின் போது இயேசு கிறிஸ்துநாதர் நிந்தை, அவமானங்களையும் வேதனைகளையும் சாவையும் மிகுந்த பொறுமையோடு அனுபவிக்கிறார். இந்த நேரத்தில் தம்மையும் தமது பாடுகளையும் மறந்து தமது விரோதிகளையும் நல்ல திருடனையும் அப்போஸ்தலர்களையும் தமது திரு மாதாவையும் நினைத்து சகலருக்கும் அன்பை காண்பித்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தமக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கிறார். இதோ நமது திவ்ய மாதிரிகையை பாருங்கள். நமது சோதனை நேரத்தில், துன்ப வேளையில் இயேசுவின் திருஇருதயத்தின் பக்கமாய் நமது இருதயத்தை உயர்த்த கடவோம். நாம் வருத்தப்படுகிறதை கவனியாமல் திவ்ய இயேசு நமது அன்புக்காக எவ்வளவு வருத்தப்படுகிறார் என்று கவனிக்க கடவோம். இந்த நினைவே நமது துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்றும். திவ்ய இயேசுவின் உணர்ச்சியையும் மாதிரிகையையும் தங்களிடத்திலும் விளைவிக்க புனிதர்கள் தங்களால் ஆன பிரயாசப்பட்டார்கள். வேதனையால் அமிழ்ந்தின் புனித லித்வீன் அம்மாள் தேவ சித்தத்துக்கு சந்தோஷமாய் அமைந்து, என் இயேசுவே
நீர் எனக்காக அனுபவித்த துன்பங்களுக்கு முன்பாக நான் அனுபவிக்கிறது வெகு குறைவு என்று சொல்லிக் கொண்டு வருவாள். புனித ஜெர்த்ரூத் அம்மாள் ஆண்டவரை நோக்கி அவருடைய திரு இருதயத்துக்கு பிரியப்பட்டதான செய்யக்கூடியது எது என்று கேட்கையில், திவ்ய இயேசு, மகளே, நாம் உமக்கு அனுப்புகிற வேதனைகளை அமைந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறதை விட நமக்கு அதிக பிரியமானது ஒன்றுமில்லை என்று திருவுளம் பற்றினார். ஓர் புண்ணியவானை நோக்கி, ஒரு நாள் நமது ஆண்டவர் நமது இருதயத்துக்கு பிரியமானவர்களுக்கு நாம் 3 விதமான உதவி புரிகிறோம். அதாவது பாவத்தை விலக்குதல், நற்கிருத்தியங்களை செய்தல், நமக்காக வேதனைப்படுதல். இம்மூன்றில் கடைசியானது மற்ற 2லும் அதிமேலானது என்றார். இயேசுவின் அன்புக்காக மிகவும் வேதனை அனுபவித்த புனித தெரேசம்மாள் தன் மரணத்துக்கு பின் ஒரு சகோதரிக்கு தன்னை காண்பித்து, நான் மோட்சத்தில் அனுபவிக்கிற பெரிய பாக்கியத்துக்கு காரணம் நான் செய்த நற்செயல்கள் மாத்திரமல்ல, ஆனால் நமது ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் அமைந்த மனதோடும் சந்தோஷத்தோடும் நான் ஏற்றுக்கொண்ட சிலுவைகளே அம்மாத்திரம் பாக்கியத்துக்கு விசேஷ காரணம் என்றாள். புனிதர்கள் இவ்வுலகில் சிலுவையின் நடுவில் சர்வீஸ்வரனை அன்பு செய்கிறார்கள். மறுமையில் பாக்கியத்தின் நடுவில் அவரை அன்பு செய்கிறார்கள். மிகுந்த அவமானம் நிறைந்து தூற்றப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஆண்டவரை நோக்கி முறைப்படும் போது அவனுடைய மாசற்றத்தனத்தை அறிந்த திவ்ய இயேசு அவனை பார்த்து, மகனே, நீ மாசற்றவன் என்று சொல்லுகிறாய். சரி, ஆனால் நாம் என்ன செய்தோம்? நம்மை ஏன் குற்றம் சாட்ட வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த நல்ல கிறிஸ்தவனுடைய ஆத்மம் ஆறுதலும் தைரியமும் அடைந்தது. இயேசு சபை துறவி ஒருவர் தன் கடைசி வேளையில் ராப்பகலாய் வெகு வாதைப்பட்டார். சகோதரரே, வியாதி நிமித்தம் ராப்பகல் தூக்கம் என்று வெகு வருத்தப்படுகிறீரா என்று பிறர் அவரை கேட்கையில் துறவி, இல்லை இல்லை, வேதனைப்பட்ட நமது ஆண்டவர் இப்போது மோட்சத்தில் மட்டில்லா பாக்கியம் அனுபவிக்கிறார். இதை நினைக்க நினைக்க எனக்கு வெகு ஆறுதலாய் இருக்கிறதோடு கூட என் இருதயத்தை நம்பிக்கையாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புகிறது என்றார். வரலாறு. இயேசு சபை குருவான செப்பாரி குருவானவர் ஒரு பெரிய கலாசாலைக்கு தலைவராய் நியமிக்கப்பட்ட போது இந்த பொறுப்பான உத்தியோகத்து நிமித்தம் வெகுவாய் அஞ்சி மன தளிப்பாய் இருக்கும் நேரத்தில் தாம் புண்ணிய வழியில் நடத்தி வந்த பாவி மதலேன் அம்மாவிடம் அதை அறிவித்து தேவ சித்தம் ஏதென்று தெளிவிக்க ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ள கேட்டார். புனிதரை நோக்கி, திவ்ய இயேசு தமது சிலுவையை தாமே ஏற்றுக்கொண்டது போல் நீரும் இந்த உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் சித்தம். திவ்ய இரட்சகர் சிலுவையின் மேல் எவ்வளவு அமைந்த மனதோடு இருந்தாரோ அப்படியே நீரும் இருக்க வேண்டும். பாடுபடுதல், தமது பிதாவை அன்பு செய்து மகிமைப்படுத்துதல் ஆகிய இவைகளை மாத்திரம் ஆண்டவர் சிலுவையில் தேடினது போல் நீரும் அவைகளை மாத்திரமே தேட வேண்டும் என்றார். இயேசுவின் திருஇருதய பக்தர்கள் ஆண்டவருடையவும் புனிதர்களுடையவும் மாதிரிகையையும் உணர்ச்சியையும் பின்பற்ற பிரயாசப்படுவார்கள். புனிதர்கள் நம்மை விட நல்ல சுபாவத்தை கொண்டிருந்தார்கள் என்றும் அவர்களுக்கு பொறுமை என்னும் புண்ணியம் மிக எளிதாய் இருந்ததென்றும் நினைக்கக்கூடாது. நம்மை போலவே புனிதர்களும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். பொறுமை முதலிய மற்ற புண்ணியங்களை கடைபிடிக்க மிக அக்கறையும் சுய ஒருத்தலும் அவசரமாயிருந்தது. தங்களுக்கு வரும் வேதனைகள் சோதனைகள் அனுபவித்து பிறருடைய குற்றங்குறைகளை சகிக்க தங்கள் ஆசாபாசங்களை அடக்க வேண்டி இருந்தது. ஆனால் அவர்களுடைய உயிருள்ள விசுவாசமும் தேவ அன்பும் தங்களை ஜெயிக்கவும் தங்களுடைய துன்பங்களை பொறுமையோடு அனுபவிக்கவும் உதவியாயிருந்தன. ஆதலால் இனிமேலாக நாமும் திவ்ய இயேசுவை போல் நமது சிலுவைகளை அமைந்த மனதோடும் அன்போடும் ஏற்று கருத்துக்களோடு நமது கருத்தையும் ஒன்றித்து தேவ ஸ்தோத்திரத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் நம்முடைய ஆத்ம மீட்புக்காகவும் நமது சிலுவைகளையும் அவைகளால் நமக்கு வரும் பலன்களையும் ஒப்புக்கொடுப்போமாக. புனித மார்க்ரெட் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம். என் சரீரமானது எவ்வளவுக்கு வேதனைப்படுகிறதோ அவ்வளவுக்கு வேதனைப்படுகிற இயேசுவோடு ஒன்றித்து சந்தோஷம் அடைகிறது. சிலுவையில் மரித்த என் இயேசுவின்
உத்தம சாயலாக வேண்டும் என்கிற ஆசையை ஒழிய வேறு ஆசை எனக்கு இல்லை. மனவல்லமை ஜபம். இயேசுவின் மதுரமான திருதயமே, உம்மை நான் அதிகமாய் சிநேகிக்க அனுகிரகம் செய்தருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபத்தை இணைந்து சொல்வோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய திரு இதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இதயத்தினின்று அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தினால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசனமாய் இருக்கதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபத்திரவந்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உமது திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகீர்த்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியருளும். நாங்கள் தேவரீருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒண்டித்திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓம் மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி
கிருபை செய்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்தருளும் சுவாமி. முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். உமது திரு இரத்தம் அவர்களின் இரட்சணியத்தினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறுகோடி முனை மட்டும் ஒரே குரலில் சப்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதாகாலமும் வருவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒலிக்க கடவது. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஜெபமாலை ஒப்புக்கொடுப்போம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திராவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் பிற மதத்தினரால் பிரிவினை சகோதர சகோதரிகள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 2ஆம் 10 மணி துளிகளில் மாசு நிறைந்த கிறிஸ்துவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 3ஆம் 10 மணி துளிகளில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 4ஆம் 10 மணி துளிகளில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 5ஆம் 10 மணி துளிகளில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உற்பவித்த தூய மரியாவின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பு தீ சுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநெறி செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்போர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயகூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயப்புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரி தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே,
என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.